வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. வருட பலன் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த தமிழ் புத்தாண்டு பலனான குரோதி ஆண்டு இது எப்படி இருக்குது கடக ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த குரோதினா என்ன, இதற்கு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கக்கூடிய வெண்பா, அதற்குடைய அர்த்தம், இதெல்லாம் பார்க்கலாம். குரோதி அப்படின்னாலே பேரை கேட்டாலே இது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. குரோதம் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் படுற மாதிரியான ஒரு பெயர். இது பஞ்சாங்கத்தில் ஒரு வெண்பா போட்டிருக்கோம், அதற்கு பலன் போட்டிருப்பாங்க. இந்த ஆண்டு திருடர்கள் பயம் ஜாஸ்தியாக இருக்கும். இது பொது மக்களுக்கான ஒரு பொது பலன். திருடர்கள் பயம் ஜாஸ்தியாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும், மழை குறைவாக இருக்கும், புது புது வியாதிகள் வரலாம் அப்படின்னு போட்டிருக்கு. விளைச்சல்கள் கம்மியாக இருக்கும், உற்பத்தி கம்மியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் இந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கக்கூடிய ஒரு பொது பலன். அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த குரோதி ஆண்டு இதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணுன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போகணும். 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்த குரோதி ஆண்டில் தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் ஒரு பெரிய புயல் அப்போ அங்கே இருந்த இடங்கள்லாம் காணாமல் போச்சு, சில பாலங்கள்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு செய்திகள் நமக்கு தெரியுது. அந்த சமயத்திலும் சில வியாதிகள் வந்ததாக நமக்கு செய்திகள் இருக்குது. அப்போது இந்த கொரோனா மாதிரியான பெரிய வியாதிகள் எதுவும் நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம இறைவனை பிரார்த்திக்கணும். இப்போ இந்த குரோதி ஆண்டு பிறப்பதற்கு, அதாவது இந்த குரோதி ஆண்டு எப்படி பிறக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நேரம், அதற்கு ஒரு லக்னம் வரும், அதுவும் நம்ம வச்சு பலன் பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இந்த குரோதி ஆண்டு விருச்சக லக்னத்தில் பிறக்குது. லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் கிரக அடைவுகளெல்லாம் நம்ம பார்க்கணும். 4ஆம் இடத்தில், அதாவது கும்பத்தில் செவ்வாய் சனி, 5ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தில் சூரியன் குரு, 8ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் கேது. இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த வருஷ பலன் பார்க்கும்போது ஏதாவது பெரிய கிரக மாற்றங்கள் இருக்கா, அதாவது வருடக்கோள்களில் மாற்றம் இருக்கான்னு பார்த்தா சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்க போகிறார், மீனத்தில் தான் ராகு பகவான் இருக்க போகிறார், கேது பகவான் கன்னியில் தான் இருக்க போகிறார். இதில் மாற்றம் இல்லை. மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மட்டும் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு மாறுகிறார். இந்த குரு பெயர்ச்சி ஒன்று மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அதுவும் ஆரம்பத்திலே வந்துடுது. வருடம் முழுவதும் குரு பகவான் ரிஷபத்தில் தான் இருக்க போகிறார். இந்த அமைப்பு எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் செய்யும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது இந்த குரோதி ஆண்டில் இருக்கிறது அப்படிங்கிறதே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு. ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குறிப்பாக பணவரவு பிரமாதமாக இருக்கும், அருமையான பணவரவு, குடும்பத்தில் பெரிய ஒற்றுமை, சுப காரியங்கள் எல்லாமே கைகூடும், சுப காரியங்கள் நடக்கும் குடும்பத்தில். தொழிலில் ஒரு மேன்மை, நல்ல லாபம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் பிரமாதமான லாபத்தை நீங்கள் கையாளக்கூடிய ஒரு நேரம் இது. தொழில் பார்ட்னர்ஸும் உங்களுக்கு நிறையா பேர் வருவாங்க. உங்களுடைய தொழிலுக்கு முதலீடு நான் பண்ணுறேன், எனக்கு ஒரு சிறு லாபம் கொடுங்கன்னு கேட்டு வருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் வேலை செய்கிறவராக இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உத்தியோகத்தில் உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் உண்டு. வெளியூர், வெளிநாடு அதன் மூலம் ஒரு அனுகூலமும் இருக்குது. வெளிநாடு, வெளியூர்லேருந்து ஏதாவது அனுகூலமான செய்திகளோ இல்லை நீங்கள் வெளிநாடு போகிறதோ இது போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். மொத்தத்தில் இது இந்த குரோதி ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்தான். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மட்டும் 8ஆம் இடத்துல இருக்கார். அது இந்த ஆண்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கார். அஷ்டம சனி அப்படிங்கிறத மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. இந்த அஷ்டம சனியால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். அப்போ ட்ராவல் பண்ணும்போது, போகும்போது வரும்போது ஏதாவது சிறு காயங்கள், விபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். பைக்கில் போகிறீங்கன்னா ஹெல்மெட்டு கண்டிப்பாக மாட்டணும். கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட் போடணும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ நமக்கு சனி பகவான் ஏதோ கெடுதல் பண்ணாலும் குரு பகவானால் நன்மை தான். அதனால் குரு பகவான் உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மை செய்வார்.
அதனால் இது வந்து சனி பகவான் ஒரு கெடுபலனை கொஞ்சம் செய்தாலும் அதை தாண்டி குரு பகவான் நன்மையான பலனை செய்வார். இந்த குரோதி ஆண்டில் 11ஆம் இடத்துல குரு இருப்பதுங்கிறதே ஒரு சிறப்பு. அதனால் செல்வ நிலையில் செல்வ செழிப்பு நல்லா இருக்கும். அதனால் பணம் காசு வந்தாலே ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது, குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது. அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஆண்டு.